இப்போ எதுக்கு அந்த ஆட்டோ வால் பிடிச்சினே போற? இப்போ இந்த டிவி எதுவுமே அதில் குத்தன்னு வச்சுக்க, காணாமல் போனதை கண்டுபிடிச்சி குத்தன்னு சொல்லிட்டு நம்ம மேலே ஒரு ஃபீலிங் வரும், மறுபடியும் லவ் டெவலப் ஆகும். அதான். ஆனால் நீ தான் ஒவ்வொரு வாட்டியும் மொக்க வாங்கி வரியாடா. உனக்கு காக்கா கல் போட்டு தண்ணி குடிச்சாக்கா தெரியுமா? காக்கா ஒரு கல்லா போடும், தண்ணி அப்படியே மேலே வரும், அப்போ காக்கா தண்ணியை குடிக்கும். நம்மளும் ஒரு கல்லா போடுவோம். போடு போடு, ஆனால் தண்ணி இருக்கணும்ல. தப்பி வாயா பா. அவன்கிட்ட என்னன்னு தான் கேள. நீ போ, நான் வரேன். அன்னைக்கு வண்டியில் மறந்து வச்சிட்டேன், நான் தான் கஷ்டப்பட்டு எடுத்துட்டு வந்தேன். நீ எடுத்துட்டு போய் கொண்டு வந்து கொடுத்தா நாங்க அப்படி சொக்கி போயிடுமா? இந்த ஃபாலோ பண்றத நாய் ஹோன் அடிக்கிறதெல்லாம் என்கிட்ட வச்சுக்காத, எனக்கு அதெல்லாம் பிடிக்காது. எதுக்கு சிரிக்கிற? இல்ல நீ பேசுறது உனக்கே காமெடியா இல்ல? நம்ம எவ்வளவு சின்சியரா லவ் பண்றோம். லவ்வா? நான் உங்ககிட்ட ஐ லவ் யூ சொன்னேனா? அதான் நான் ஐ லவ் யூ சொன்னல, அப்ப சும்மா தானே இருந்த, அப்ப லவ் பண்றேன்னு அர்த்தம். எனக்கு ஒன்ன பிடிக்கல. ஏன் பிடிக்கல? நான் படிச்சிருக்கேன், நீ ஐடிஐ படிச்சவன் தானே. நீ மட்டும் என்ன நோட் எடுத்து சும்மா ரோட்ல அங்கேயும் இங்கேயும் போயிட்டு வர, டுட்டோரியல் தானே படிக்கிற? எனக்காவது குளிச்சிருக்கியா நீ? மூஞ்சி மட்டும் கழுவின்னு தானே வர. ஏய் ஏதோ ஏரியால சுமாரா இருக்குன்னு பின்னாடி வந்தா ஓவரா பேசுற, கால்களை ஃபேர் அண்ட் லவ்லிய மூஞ்சில அப்படி தானே சுத்துற, யானக்காது. நீ இனிமே என்கிட்ட பேசாத, போடா. ஏய் சுந்தரி நில்லுன்றல, உனக்காக என்னெல்லாம் பண்ண எல்லாத்தையும் மறந்துட்டியா? வீலிங் பண்ணா பிடிக்குன்னு சொன்ன, வீலிங் பண்ணி கையெல்லாம் தேய்ச்சிக்கிச்சு. நம்ம ஃபாலோ பண்ணி உங்க ஏரியா பசங்களோட அவ்வளோ பிரச்சனை, ஆனால் அடுத்த நாள் பின்னாடி வரல. உனக்கு சிக்கன் கொடி வரப்போ எனக்கு வரணும்னு சாமிட்டு நான் வேணினேன். நீ வேண்டு வாசிக்கிற ஏரியா எல்லா இடத்துலையும் கூட வந்து ஒன்ஸ் மோர் நான் எழுதி கொடுக்கல. நைட்டு ஃபுல்லாக மிஸ்டு கால், எல்லாத்துக்கும் திருப்பி கூப்பிட்டு பேசி பேசி போன் சூடாய் காது சூடாய். ஆனால் அடுத்த நாள் நைட்டு அதே மாதிரி நான் பேசியிருக்கேன்ல. நீ ப்ளஸ் டூல பாஸ் ஆகணும் 108 தடவை நான் ராமஜெயம் எழுதி போட்டு. பேசி மயக்கிற வேலையெல்லாம் என்கிட்ட வச்சுக்காத. லவ்னா சின்சியரா இருக்கணும். லவ் பண்ணும்போது தண்ணி அடிக்க மாட்டேன்னு சொன்னேல, அன்னைக்கு என்ன பண்ண? என்ன பண்ண? அன்னைக்கு சாவு வீட்டில் குடிச்சு தானே ஆடினேன். ஏ சுந்தரி, இனிமேல் சத்தியமா சொல்றேன். போய் போய் எனக்கு அப்படியே பத்திக்கின்னு வருது. உன்ன நம்ம எப்படிடா வாழ்றது? ஏய் ஒரு வாட்டி மனுஷங்க வேணாம், கண்டிப்பா நான் குடிக்க மாட்டேன். இனிமே உனக்கும் எனக்கும் செட் ஆகாது. என் பின்னாடி சுத்தின உண்மையா சொல்ற, போலீஸ்ல பிடிச்சு கொடுத்துருவேன். ஏய் இப்போ என்னடி லவ் பண்றியா இல்லையா? இல்ல. ஐயா, கையெலும்பெல்லாம் நொறுக்கி தூள் தூளா போயிடுச்சு ஐயா. கையை வெட்டி எடுத்துட்டாங்க ஐயா. கவலைப்படாதீங்க, உங்களுக்கு எல்லா உதவியும் நான் செய்து தர்றேன். மணி மணி கட்சி ஒன்னா காப்பாத்தும். ஏண்டா முல்லை நகர்ல செல்வாவை எதுவுமே பண்ண முடியாதா? நோ, நாங்களும் பண்ணாத வேலை இல்லைண்ணா. அந்த ஏரியாக்காரங்க செம்ம உசார்ண்ணா. நைட்டாக நம்ம கூட குடிக்கிறானுங்க, காலைல பார்த்தா செல்வா கூட போயிடறாங்க. எல்லாம் செல்வா கண்ட்ரோலில் தானே இருக்கானுங்க. போடா புடுங்கி, செல்வா கண்ட்ரோல்ல வச்சிருக்கான்னு சொல்லு. என்னத்தையாவது பண்ணி உடைக்கணும்டா. செல்வாக்கு ஈக்குவலா ஒருத்தனை பிடி, கால் வைக்கிறதுக்கு இடம் கிடைச்சது வச்சுக்கோ, பந்த காலை நட்டுறலாம். கொஞ்சம் தண்ணி கொடுப்பா. டேய் மீட்டிங் எத்தனை மணிக்குடா? 10 மணிக்குண்ணா. கொஞ்சம் மெதுவா போ, சீக்கிரமா போ, நான் மதிக்க மாட்டானுங்க. இந்தா சாப்பிடு. ஏய் சோறு வச்சா தண்ணி வைக்க மாட்டியா? இப்போ என்ன பிரச்சனை உனக்கு? வேலை வெட்டிக்க போறது இல்ல, புள்ள குட்டிங்களை எப்படி காப்பாத்துறது, குடும்பத்தை எப்படி பாத்துக்கிறது? கடை பக்கம் தாலியே காட்ட முடியல, கணக்கு நோட்டை எடுத்து பாரு. ஏய் சாப்பிட்றப்ப சித்தாங்க எத்தனை தடவை சொல்றது? போய் குழம்பு துண்ணும் போது தான் வீட்டுக்கே வர, மத்த எல்லா நேரமும் செல்வா செல்வான்னு செல்வா பின்னாடி போயிடுற. இந்த கர்மாந்திர பிடிச்ச கட்சியால சல்லி பைசா புரோஜனதையா உனக்கு? ஏய் என்ன பத்தி பேசு, கட்சியை பத்தி பேசுனா அவ்வளவுதான். ஐயா கட்சி யாழு கட்சி அப்படியானோ ஒழி போறிய துண்டாடே துண்டியாந்து படா. ஏய் அவள்தான் சொல்லிட்டேன், என்ன யாரு நினைச்ச? ஏய் ஆகரே வாடா. இந்த வந்துட்டேனா? போ போ காயிரம் பொறுக்கி. எப்போ வீட்டுக்கு போனாலும் திட்டிக்கினே இருக்கானா? உடே கட்சியை பத்தி வீட்டுல இருக்கிறவங்களுக்கு என்ன தெரியும்? இப்படியே இருந்தா எப்படி பிழைக்கிறதுன்னு கேக்குறானே. எலெக்ஷன் வரட்டும், நான் தான் எம்எல்ஏ, எனக்கு அப்புறம் பார் கான்ட்ராக்ட்ல நீ தான்டா பாத்துக்கணும். சரிண்ணே. பா ஏய் எழுந்துரு. செல்வனே, என்னடா முட்டை இப்படி நாருது? 3 நாளைக்கு முன்னாடி வச்சதுண்ணா, அதான் நாருது. இப்படி இருந்தா எவன்டா வருவான்? உள்ளூர்காரன் எவனும் வரமாட்டானா. பைபாஸ்ல போறவன் எவனாவது வந்தாதான் உண்டு. ஏன்? உள்ளூர்காரன் முருகேசன் கல்ல தானே குடிக்கிறான், ஃபுல்லா நஷ்டண்ணே. அதான் எடுத்து விட்டாரு. நீ ஏன்னு இந்த பார் எடுத்த? எங்களுக்கு தெரியும், நீ முன்னு போ. டே ஆகரே அண்ணா சேவரெல்லாம் சுண்ணாம்பு அடிக்கணும். சரிண்ணா. இங்கே ஸ்க்ரீனை மாட்டி விடு. இங்கே ஜன்னல் கதெல்லாம் சரி பண்ணிவிடு. சரிண்ணா. இந்த லைட் எல்லாத்தையும் மாற்றி விட்றா. சரிண்ணா. தரையை நல்லா ப்ளீச்சிங் பவுடர் போட்டு கழுவி விடு. அங்கே நமிதா படுத்த மாட்டு.
இங்க சிலுக்கு படத்தை மாட்டி விடு. நான் போய் ஆள் அனுப்புறேன், கிட்ட இருந்து பாத்துக்க. பார்த்துக்குவாண்ணா. பாத்துக்கிட்டா. ஏய் தூங்க மூஞ்சி, புதன்கிழமையிலேருந்து பார் எழுந்து. சரிண்ணே, காலையிலே வேலைக்கு வந்துடுறேன். மவனை இந்த ஏரியா பக்கமே உன்னை பார்க்க கூடாது நான். அண்ணா நானும் அங்கே இங்கேன்னு ஆந்திரா பார்டர் வரைக்கும் கல் குச்சிக்கிறேண்ணா. சத்தியமாக சொல்கிறேண்ணா, நீ இறங்குற கல்லுக்கு தண்ணி டேஸ்ட்டுண்ணா. அக்கா காரமாக தான் இருந்தால் கூட நான் மட்டும் மினிஸ்டராக இருந்தேன்னா கவர்மெண்ட்லேருந்து அப்ரூவல் வாங்கி கொடுத்துருவேண்ணா. மிச்சர் தான் இருக்கு. கட்சிக்குள்ள ஒரு தொல்லைண்ணா, பண பிரச்சனை வேற. ஏன்பா உனக்குமா பண பிரச்சனை? ஆமாண்ணே, இந்த பரசுராம சம்பாதிக்க விட மாட்டான். நம்ம வீக் ஆகுறன்னு வெளியே தெரியக்கூடாதுல்ல. தெரிஞ்சா அவ்வளோதாண்ணா, அவன் நம்மளை போட்டு அமைக்கிடுவான். மெயின் ரோட்டில் பார் ஒன்று எடுத்துக்கிறேண்ணா. தெரியுமே, பசங்க பேசிக்கிட்டாங்க. அதை சுற்றி இருக்க பொட்டிக்கடை, பாஸ்போர்ட்டை போலீஸ் விட்டு தூக்க சொல்லிட்டேண்ணா. ஏன்பா? ஏன்னா கவர்மெண்ட் ரூல்ஸ்ண்ணே, பார் பிஸ்னஸை பாதிக்கிற எதுவும் சுற்றி இருக்கக்கூடாதுல்ல. இன்னும் எவ்வளோ நாளைக்கு நான் இதெல்லாம் வச்சு கஷ்டப்பட்டு போகிற? பேசாம என் பாருக்கு வேலைக்கு வந்துடுறேண்ணா. தொழிலை பார்க்கணுமே செல்வா. என்னண்ணா பெரிய தொழில், மாதம் மாதம் மாமூல் சம்பாரி இதெல்லாம் போலீஸுக்கு குத்துக்குன்னு. உடனே அந்த தொழிலை வேலைக்கு வந்துரு, சம்பளம் என்ன வேணும்னு கேளு. இல்லை செல்வா, இதை தவிர வேற வேலை எனக்கு தெரியாது. இதை விட்டு கண்டிப்பாக என்னால் வர முடியாது. ஒட்டு வர முடியாது இல்லைண்ணா? சரிண்ணா, போயிட்டு வரண்ணா. மட்டை மரத்தில் சாய்க்காத, பள்ளத்தில் இறக்கி ஸ்டாங்க நட்டு வை. வணக்கம் தல. வணக்கம்பா. வணக்கம் தம்பி. வணக்கம் வணக்கம். என்னடா கலர் கலர் சொக்கால போறானுங்க? இன்னைக்கு லவர்ஸ் டே நண்பா. ஒவ்வொரு கலருக்கும் ஒவ்வொரு அர்த்தம் இருக்குல்ல. என்ன? ப்ளூ கலர்னா டபுள் சைடு லவ்னு அர்த்தம், பச்சை கலர்னா வெயிட்டிங்னு அர்த்தம், ஆரஞ்சு கலர்னா ப்ரொபோஸ் பண்ண போறேன்னு அர்த்தம்டா. ஏய் நீ யாருக்கு பண்ண போற? என் கூட ஒர்க் பண்ற லேடி பிசி செல்வி. ஏய் சூப்பர்ரா. ஊர்ல எல்லாருமே லவ் பண்றீங்கல்ல? ஆமா, அப்கோர்ஸ். என்ன தவிர ஒரு விஷயம் வாங்க. என்னடா பாசமா கூப்பிடுற? போலீஸ் என் நண்பன்டா. ஆமா. உன் சொக்கா சைஸ் என்னடா? 38. ஏன்டா இவனை இப்படி அலைய வைக்கிற? பார்க்கவே பாவமா இருக்கு. இப்பெல்லாம் பசங்க ஒரே பொண்ணை ஃபாலோ பண்றதே பெரிய விஷயம். இவனுக்கு ஃபேஸ்புக் வாட்ஸ்அப்லாம் தெரியாது போல இருக்கு. அதான் உன் பின்னாடி சுத்தின்னு இருக்கான். இதுவே அவன் என்ன ஃபாலோ பண்ணியிருந்தானா நான் எப்போ ஓகே சொல்லியிருப்பேன். இவனை லேசப்பட்ட ஆளுன்னு நினைக்காத. இவன்லாம் இப்படி பண்ணாதான் திருந்துவான். நீ போயிட்டே இரு, இவனை கொஞ்சம் அள வச்சுட்டு வரேன். டேய் குரங்கு, உனக்கு என்னடா வேணும்? வேலை வட்டிக்கு போறது விட்டு ஏன் பின்னாடி சுத்தின்னு திரியிற? யாராவது பார்த்தா என்னதான் தப்பா நினைப்பாங்க. எங்க வீட்டுல உன்னை போட்டு கொடுத்துருவா. எங்க மாமா பத்திலாம் உனக்கு தெரியாது. அவர் செவ்வாப்பேட்டையில எவ்வளவு பெரிய ஆளு தெரியுமா? ஹலோ ஓரா வாசியத்தை நிறுத்து. இந்தா இந்த லெட்டர் எடுத்து ஃப்ரெண்டு வேணிட்ட குத்துரு. என்ன லெட்டர் இது? அவள் லெட்ரு. அவளுக்கா? பின்னா எனக்கு சூடு இல்லையா சொன்ன இல்லையா? எத்தனை நாள் தான் உன் சுத்துறது? போய் கொடு போ. அதெல்லாம் என்னால முடியாது. நீயே கொண்டு போய் கொடு. ஏ போய் குர்ரி. அவ உன்னோட நல்ல ஃபிகரு. எங்க என் டார்லிங்? ஹாய் பியூட்டிஃபுல். லெட்டர்ல என் மனசு இருக்குண்ணா. ஹாப்பி லவர்ஸ் டே. கையில என்ன பேப்பர்? ஒண்ணும் இல்ல. ஒண்ணும் இல்லையா? மறுபடியும் லவ் லெட்டர் தானே கொடுத்துருக்கான். இல்ல கொடு. இல்ல வேணாம். கூட பார்க்கலாம். படிச்சு பார்க்கறேன். என்ன இதுல ஒண்ணுமே இல்ல? ஒண்ணுமே இல்லையா? என்னமோ பண்றீங்க. சுந்தரி நீயும் சுந்தரன் யாரும் சேர்ந்திருந்தாலோ. டிரைவர்ண்ணா, கொஞ்சம் வண்டி நிறுத்துங்க. ஏய் எங்க போற? டேய் லூசு, அடங்க மாட்டியா நீ? போடா அறிவு கெட்டவனே. அண்ணா ஒன்றும் இல்லைண்ணா உட்காருண்ணா. நான் நினைச்சிட்டு இருக்கேன் நீ பெரிய அப்பா டக்குன்னு நினைப்பா. என்னது? என் மனசு. உன் மனசு கீழே கிடக்குது. மனசு பாரு. சுந்தரி நீயும் சேகர் நானும் சேர்ந்திருந்தாலே.
பார்த்துட்டு தான் வரேன். யாரும் இல்ல. சொல்றேன்ல, யாரும் இல்ல. பார்த்து என்னாச்சு? கால் ஐயோ, என்னாச்சு? முள்ளு குத்தி சீல் கட்டிடுச்சு. ஐயோ, இதுக்கு எனக்கு ட்ரீட்மெண்ட் தெரியும். நான் பண்ணவா? என்ன ட்ரீட்மெண்ட்? பண்ணவா? சரி. என்ன பாரு. கண்ணை மூடு. கண்ணை மூடு. மூச்சு நல்லா இரு. இன்னும் ட்ரீட்மெண்ட் முடியல. பாதியில் நிறுத்த. ஒரே வாட்டி சொல்லுங்க. ஒரே வாட்டி. இல்ல, 2ஆம் நம்பர் வீடு இதானே? அம்மா யாரா நீ? அம்மா வேணாம்மா. தெரியாம வீடு மாதிரி வந்து தெரியாது. ஏய் யாரா இவ? அம்மா எனக்கு ஒண்ணும் தெரியாது. அம்மா எனக்கு ஒண்ணும் தெரியாதும்மா. திரும்பி பாரு. நான் ஒன்னும் மூஞ்சி பார்க்க வரல. உன் போனை கொடுக்க தான் வந்தேன். நீ வச்சுக்க. இப்போ என்ன? எது இவ்வளோ டென்ஷன் ஆகுற? என்னாச்சு? நீ வந்த உடனே சொன்னா இல்லையா போயிடுன்னு? உங்க அம்மா கடல டக்குன்னு வருவாங்க. எனக்கு எப்படி தெரியும்? மூஞ்சி எங்க அம்மா என்ன எவ்வளவு அடிச்சாங்க தெரியுமா? பாரு. ஐயோ, ஒரு ட்ரீட்மெண்ட் பண்ணவா? சீ, தொடாத. ஏய் சுந்தரி, கோச்சுக்காத. பேசாத. விட்டு ஓட வந்தானே நீ. என்ன சும்மா விட்டு வேணா. உங்க அம்மா வந்து தொட்டி தொடப்பத்தால அடிப்பாங்க. அடிச்சு முது காமி சொல்றியா? ஐயா சாமி, நீ ஒண்ணும் பண்ண வேணாம். ஆளை விடு. சாரி. ஏய் சுந்தர், இன்செர்ட்லாம் வர போறேன். பேத்துக்கு ஓவரா சீன் போடுற? எப்படி இருந்தாலும் கல்யாணம் பண்ணிக்க போறோம். ஐயா கல்யாணம் இல்ல, கல்யாணம் ஒண்ணுதான் குறைச்சல. ஏன் கல்யாணத்துல என்ன பிரச்சனை? உன்னை கல்யாணம் பண்ணிட்டு உங்க அம்மா மாதிரி வரவங்களுக்கு கழுவுத்த சொல்றியா? லவ் பண்ணும்போது தெரியல, கண்ணு முன்னாடி நிக்காது, ஓடிடு. போடா. ஏய் போன குதிட்டு போடி. இந்த உன் போன் நீயே வச்சுக்க. ஏய் டிஸ்ப்ளே உடைஞ்சிருக்கு. ஆதி குத்துட்டு போ. என்ன மச்சான், சரக்கே அடிக்க மாட்டேன்னு ஃபிகர் மேல சட்டையெல்லாம் போட்ட, என்னாச்சு? அந்த கோவத்துக்கு அவளை அடிச்சு மூஞ்சிலாம் வச்சுட்டு பண்ணா, அதனால நான் தப்பிச்சுக்கிச்சு. ஏய் என்னதான்டா ஆச்சு சொல்லுண்டா. அதை பார்க்கலான்னு அது ஊட்டாண்ட போனேன்னா வீட்டில் ஆரம் இல்லை, அது துத்துன்னு உள்ள பூன்ட்டேன். கட்டில் படுத்து நின்று அப்புறம் அடி. ஏய் நீ வேற நான் லவ் ஃபீல்டில் இருக்க காஜி கதை கேட்பியாடா? சாரி மாமா. வச்சு நம்ம குடும்பத்துக்கு இதெல்லாம் செட்டே ஆகாதுப்பா. நான் ஆகி நாளைக்கே எனக்கு அவளுக்கு கல்யாணம் ஆகி 2-3 குழந்தைங்க போந்து, அது வந்து அந்த குழந்தைங்க முன்னாடி நம்மளை அசிங்கப்பட்டுச்சுன்னா நமக்கு எத்து என்ன ஆகுது? ஆமா ஆமா, பேர பசங்க வரைக்கும் இது ஆகாதுடா. வாயாங்க. நண்டெல்லாம் கொண்டு வேக வச்சு தர மாட்டியா? திங்கிறப்ப வாய கடிச்சிச்சியா? என்னையா சொல்ல நீ பாட்டு போயிட்டே இருக்க. என்னையா நடக்குதுங்க? காலையிலேருந்து ஒத்தாலும் உட்காந்து குச்சின்னு இருக்கேன். யாரும் மதிக்க மாட்டீங்க. 2 ஆபாயில் பெப்பர் ஜாஸ்தி. சுண்டல் எத்தனை கிலோடா போட்ட? 10 கிலோண்ணா. எவ்வளோ விற்றுது? சிக்கன் வாங்க நீ பில்லு குத்தானா? நேற்று வாங்கினதுக்கே காசு கொடுக்கலண்ணா. ஏன்? சுத்தமாக விற்கலண்ணா. அரை குண்டா நாட்டு போய் வெளில கொட்டினேன். டெய்லி 1000-2000 இங்கேருந்து எடுத்து நொட்டுவாங்களா உனக்கு? இதனால் எவ்வளோ இருக்கு? 1000 ரூபா சில்லற இருக்குண்ணா. தண்ணி கணக்கு எவ்வளோ காசு தரணும்? 2000 ரூபாய்க்கு மேலே கொடுக்கணுண்ணா. என்ன இதுக்கிட்ட நான் பார் வச்சு நடத்தினுக்கிறேன்? ஹலோ, உன் பார் நண்டு என் வாய கடிச்சிச்சியா? என்னையா திரும்பிட்ட? என்னாச்சுண்ணே? நண்டு கடிச்சிச்சுப்பா. சார் வணக்கம், நான் ஈமாவிக்கா ஒன்றிய செயலாளர் செல்வா பேசுகிறேன். நம்ம ஊருக்குள்ளே முருகேசன்றவ கல் இறக்கிட்டு இருக்கான் சார். உங்களுக்கு தெரியும் அது எவ்வளோ பெரிய இல்லீகல்னு. மேலிடத்தில் தெரிஞ்ச என்ன ஆகும்னு தெரியும்ல.
என்ன ஆக்ஷன் எடுக்க போறீங்க? அம்மா சேகர் எங்கடா இருக்க? காலில் வரம்மா சோத்துல தண்ணி ஊற்றி வச்சு அப்பாவை போலீஸ் பிடிச்சிட்டு போயிருக்கா. எனக்கு பயமா இருக்குடா. நான் போய் பார்க்குறேம்மா, நீ பயப்படாத. வாயா. சார் என்ன சார் ஏய், போய் வண்டி தொட போ. போ. என்ன பாச்சு? ஏட்டே ஒரு இஞ்சி டீ. சட்டையை கழட்டு. சார் நான் என்ன சார் தப்பு பண்ணேன்? சட்டையை கழட்டுறா. காலங்காலமாக பண்ணுற தொழில் உங்களுக்கு தெரியாது எது இல்லை. சட்டையை கழட்டுறான்ற திருப்பி திருப்பி பேசிட்டு இருக்க. ஓடுறா அவனை. அம்மா. இப்போ தான் மேலே கூட்டு போனாங்க. டேய் யாரா நீ? யாரா நீ? யோ ஏட்டே என்ன பிடிச்சி வெளிய இல்லையா? டேய் கல்ல இறக்காதீங்கன்னா கேட்க மாட்டீங்களா? எதுக்கு காசு போட்டா ஒரு உள்ள வந்து சரிம்ல? அட மாசம் மாசம் அவங்கிட்ட காசு போறல அப்படி பண்ணிக்கிறீங்க. எதுக்கு நீங்க இது வேணா? ஏய் நாளை பாருங்க. ஏய் நிச்சயம். அடி. மேல கை வச்சிங்க பாருங்க. டேய் ஓ பையனை எது வராலும் கோர்ட்ல பாத்து பாரு. பாரு அவனை. வருவா. டேய் மச்சா. டேய் டேடா. டேய் விசாரிச்சு பார்த்தனா செல்வாதனா கேஸ் கொடுத்துருக்கான். நீ கட்சியில போய் அதை பாடுறா. சீக்கிரம் போடா. அந்த செல்வா போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கானா? சும்மாவே இருக்க மாட்டான் அவன். அண்ணா நீங்கள் தானே ஏதாவது பண்ணணும். உன் நிலைமை எனக்கு புரியுதுடா கண்ணே. அவன் நம்ம கட்சிக்காரன். நான் உள்ள பூந்தா தப்பா போயிடும்ல. நான் ஸ்டே ஹர்ஷத் பேசணுமா? அப்படியா? என்னடி கண்ணே காலையில் மம்மு சாப்பிட்டியா? எங்க உங்க அப்பா? அழுதுகிட்டு அரேடா ஸ்டேஷன் ஃபோன் போடுறேன். பணம் ஏதாவது வச்சிருக்கியாடா? எவ்வளோண்ணா வேணும்? எனக்கு இல்லடா, போலீஸுக்குடா. அங்க கொடுத்து கூப்பிட்டு போ. ஓ சீக்கிரம் வா. நீ போப்பா, நான் வரேன். சீக்கிரம் வான்னு சொல்கிறேன்ல. வர முடிஞ்சா வரமாட்டேனா? முடியலப்பா. இப்போ எதுக்கு சிரிக்கிற? இந்த செல்வ பையன் இருக்கானே, அவன் நம்மக்கிட்ட தான் எடுபடியாக இருந்தான். அன்னைக்கே என்னை கட்சியில் கூப்பிட்டாங்க. நான் நம்ம தொழிலை பார்க்கறதுக்கு நேரம் சரியா இருக்குன்னு நினச்சி அவனை கையை காமிச்சு விட்டேன். இன்னைக்கு அவன் நல்ல நிலமையில இருக்கான். இப்போ என்னடான்னா தீட்டின மரத்துலேயே கூறு பார்க்குறான். எனக்கு வர்ற கோபத்துக்கு எனக்குன்னு ஒரு அங்கீகாரம் கிடைக்காம போச்சே சேகர். ஓ எல்லாம் நான் பண்ண தப்பு தான். உங்க அம்மா அன்னைக்கே சொன்னான், போலீஸ் பிரச்சனையா இருக்கு, தொழிலுக்கு போகாதுன்னு. இன்னைக்கு நான் உன் முன்னாலே அடி வாங்கினது நினைச்சா இந்த தொழிலையே விட்டுறலாம் போல தோணுது. ஐயா இப்போ என்ன நீ சும்மா பெனாத்திட்டு கம்முன்னு வாப்பா. சாரப்பா என்னாச்சு? தமிழகத்தில் விரைவில் தேர்தல் ஆணையம் அறிவிப்பு. என்னப்பா? அண்ணனை பார்க்கணும். வா. 6 போலீஸு 2 ஆஃபீஸரு வாக்காளர்களுக்கு பணம் கொடுப்பதை தடுக்க. வணக்கண்ணா. வாடா முருகேசன் மவனா. இப்போ என்ன பிரச்சனை? ஒன்றும் இல்லைண்ணா. புதிய வாக்காளர்கள் பட்டியல் மிக விரைவில். எங்கள் அப்பாவுக்கு நம்ம கட்சியில் ஏதாவது போஸ்டிங் வாங்கிக்கணும். என்ன போஸ்டிங்கு? ஏதாவதுண்ணா. இந்தாப்பா எடுத்துக்க. ஏதாவதுண்ணா ஒன்றிய மாவட்டம் செல்வாக்கு யூக்களா அப்பாவும் ஊருக்குள்ள இருக்கு. என்னடே அண்ணா அரசியல்னா உனக்கு விளையாட்டா போச்சடா? இது நான் இன்ஜினியரிங் காலேஜ் சீட்டா? கேட்ட உடனே தூக்கி கொடுக்கறதுக்கு
நாங்கெல்லாம் காலையில் 9 மணிக்கு ஜீப்பில் ஏறினோம்னா அடுத்த நாள் காலையில் 4 மணிக்கு தான்டா இறங்குவோம். இப்படி சாமி கும்பிட்ற மாதிரி கும்பிட்டுக்கிட்டே சிரிச்சுக்கிட்டே போனோம். ஒரு பய திருப்பி கும்பிட மாட்டான். கும்பிட்டு 2 பக்கம் கண்ணி போய் கிடக்குதுடா. சிரிச்சு தாவங்கிட்ட 2துலேயும் ரத்தம் கட்டி கிடக்குது. செயல் பண்ணும்டா. கட்சிக்காக உன்னையே அர்ப்பணிக்கணும். அண்ணா நாங்களும் அர்ப்பணி பண்ண ஃபுல்லாக. என்னது அர்ப்பணிப்ப? டே கிறுக்கா, அரசியல்னா செலவு பண்ணணும்டா. அப்பதான் மேல் இடத்த இம்ப்ரெஸ் பண்ண முடியும். அதெல்லாம் உன்னால முடியாதுடா. இல்லை பண்ணுவேன். செல்வாவா மாவட்டம் முழுக்க தெரியும். உங்க அப்பனை ஊரை தாண்டி தெரியுமாடா? அதெல்லாம் சரியே வராதுடா. போட போ. சரி ராஜா, வர 20ஆம் தேதி தலைவர் திருப்பதிக்கு முல்லை நகர் வழியாக தான் போகிறாரு. எப்பயுமே செல்வா தான் அவருக்கு பேனர்லாம் வைப்பான். இந்த தடவை நீ வைக்கிறியா? வச்சிடலாண்ணா. பேனர்னா 1 2 இல்லை, வழிநடுக வைக்கணும். முடியுமா? பண்ணிடலாண்ணா. பேனரில் தலைவர் படத்தை பெருசாக போடும். சரிண்ணா. அதுக்கு அடுத்தது நம்ம படத்தை கொஞ்சம் மீடியமாக பண்ணிடலாண்ணா. உங்கள் அப்பா படத்தை சின்னதாக போட்டு அமைப்பு முருகேசன்னு போடு. தலைவர் பார்த்து கேட்கணும், யார் இந்த முருகேசன்னு கேட்க வைப்பியா? முடியுண்ணா. தம்பிக்கிட்ட நம்ம ஃபோட்டோ சீடியை கொடுத்துரு. சரிண்ணா. லட்சிய தலைவா, அணையா விளக்கே, ஆணி வேறே, அந்த மாதிரிலாம் நீ போடலாம். இவன் நம்பரை வாங்கிக்க. உனக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் இவன்கிட்ட பேசிக்க. சரிண்ணா. புரியுதா? செல்வா ரொம்ப டேஞ்சரானவன். தாக்கு பிடிப்பியா? சமாளிச்சிடலாம். அப்பா கண்டிப்பாக போஸ்டிங் வச்சிடல. அதை நான் பார்த்துக்கிறேங்க அண்ணே. முடியாது முடியாது, நான் ஒத்துக்கவே மாட்டேன். எனக்கு எது கட்சி போஸ்டிங்க? கட்சி பொறுப்புகளெல்லாம் சும்மா இல்லைம்மா. கோல்மால் பண்ண தெரியணும், கண்டவன் காலில் விழணும், பச்சையாக போய் சொல்லணும். இதெல்லாம் நம்மளுக்கு வராது. கட்சிக்காரங்களாம் ஒன்றா சேர்ந்து மேலே தூக்குவாங்க, பொத்துன்னு கீழே போட்டுருவாங்க. அவன் எது செஞ்சாலும் கரெக்டாக தான் செய்வான். பேசாம அவன் பேச்ச கேளு. ஒருவேளை நீ கவுன்சிலர் ரைட்டா, ரேஷன் கல்ல கவுன்சிலர் பண்ணாட்டின்னு சொல்லி நான் 20 லிட்டர் கிருஷ்ணா ஆயில் எக்ஸ்ட்ரா வாங்கிப்பேன்ல. லூசு ஓசி கிருஷ்ணாயில் போட்டனா ஆளப்பாரு. இந்த பார், அவன் வந்து ட்ரங்க் போட்டி சாவை கேட்டான்னா தயவு செய்து இல்லைன்னு சொல்லி. காலையிலேயே கேட்டான், கொடுத்துட்டேனே. இப்பா முடிஞ்சது. எடுத்துட்டு வந்துட்டேண்ணா. இதுக்கு எவ்வளோ கிடைக்கும்? ஈஸிலாம் கரெக்டாகுதா? எல்லாம் இருக்குண்ணா. அப்பா வரலையா? அப்பா கொஞ்சம் வெளில வேலையாக இருக்காரு. அப்பா அந்த சின்ன கட்டு ஒன்று ஏதாவது கொடுப்பா. டேய் எந்திரிப்பா, லட்சுமி மேலே உட்காந்துட்டு இருக்க. இதில் 1 லட்சம் இருக்கு, என்னைக்கோ இந்த பணத்தை வச்சு என்ன பண்ண போற? பேனர் வைக்க போகிறேன். பெரிய கட்டை ஒன்று எடுத்து கொடுப்பா. பெரிய கட்டா? மச்சான், அப்பாவுக்கு போஸ்டிங் வச்சா என்ன பண்ணுவேன்? டெண்டர் எடுக்கிறோம். டெண்டரில் வர மண்ணை வச்சு சூளை போடுறோம். சூளையில் வர கல்லை வச்சு வீடு கட்டுறோம். வீட்டுக்குள்ளே கார் நிறுத்துறோம். ஒருவேளை புட்டுக்குச்சுன்னா பழம் சாப்பிடு. அது கஷ்டப்பட்டு சம்பாரிச்ச நலன்டா. அதை வச்சு எதுக்குடா போஸ்டிங் வாங்குற? போ. இது போலீஸ்கார அடிக்கும்போது என்னப்பா பண்ண முடிஞ்சது? பார்த்து சும்மா இருக்க சொல்றியா? கட்சியில் ஒரு ஆள் அந்த மேலே கை வச்சிருப்பான். அவன் எத்தனோ ஓவரா பேசினா போயினாச்சு. டே, அது ஏதோ வழியில் பேசினாண்டா. இங்கே பாரு, பல்ல இழிச்சுன்னு போட்டோக்கு போஸ்ட் கொடுக்குற வேலையை மட்டும் நீ பாரு. மற்ற நாங்கள் பார்த்துக்குறோம். அது கையெழுத்து கொடுப்பா. சரி பா, இன்னும் நல்லா சிரிப்பா, இன்னும் நல்லா சிரிப்பா. இங்கே தானே இருந்தாப்புல, காணுமே. கத்தி விடு. ஏய், இங்க பாடுறா, புதருக்குள்ள உட்காந்து புக்கு படிச்சுட்டு இருக்காப்ல. டேய், பிரியாணி செய்யறதுக்கு அரகோணத்துல இருந்து பாய் வந்திருக்காப்ல. அதிகமானாலும் சமாளிக்க சொல்லி அனகொண்டா கூட வந்து பார்க்க சொல்லுண்ணா. என்ன சார் சார், அப்பாவுக்கு கட்சியில போஸ்டிங் வாங்குற போல இருக்கு. பெரிய ஆள் தான் நீ. அப்பா நான் மரியாதை செய்யல சார். கரெக்ட் தான் கரெக்ட் தான். ஊராளுங்க வந்து ரொம்ப நேரம் ஆச்சு. ஃபோன் பண்ணி தலைவர் எப்போ வருவாருன்னு கேளு. சொல்லு சார். ஊர் ஜனங்களாம் வந்துட்டாங்கண்ணா. அண்ணன் கிளம்பிட்டாரா? அண்ணன் கிளம்பிட்டாரு. 1/2 ஹவரில் அங்கே இருப்போம். கார் ஏறிட்டோங்கிற அண்ணன் கிளம்பிட்டாரு. பட்டாசு உருட்டாடே.
ஹலோ வணக்கண்ணே. நான் தான்ப்பா பேசுறேன். சொல்லுங்கண்ணே. இந்த முல்லை நகர் கட்சி கொடி ஏத்துற விழா விஷயமா தலைவர்கிட்ட சொல்லியிருந்தேன். ஆமா. தலைவர் வந்துட்டு இருக்காரா? மட்டை எல்லாம் கிளம்புறாங்கடா. எங்க போறீங்க? கிளம்புறப்பா. இருங்க இருங்க. எவ்வளவு நேரம் சேர்க்கிறேன் வீட்டுல குழந்தையெல்லாம் விட்டு வந்துருக்கோம். ஒரு 10 நிமிஷம் அதை வந்துடுறாங்க தலைவர். இருண்ணா தலைவர் பக்கத்துல வந்துட்டாரு. எனக்காக 10 நிமிஷம் வந்துருவாருக்கா. எனக்காக இருக்கா வந்துருவாரு. ஐயா 4 மணிக்கு. ஐயா நானே நேர்த்தி கடை முடிக்கிறதுக்காக திருப்பதி போயிட்டு இருக்கேன். ஐயா இல்ல ஜனங்க நீ எங்க ஊராளுல கூட்டி வச்சுட்டு கும்மி அடிச்சுட்டு இருக்கியா? இப்ப எப்படியா வர முடியும்? அது சரிங்க ஐயா. ஆனா போற வழியிலங்க 6 கிலோமீட்டர் சுத்தி வந்து ஜனங்களை பார்த்துட்டு அப்புறம் எப்படியா நான் போய் பெருமாளை பாக்குறது? அது முக்கியமா இது முக்கியமா? சரிங்க. அத இல்ல திரும்பி வர மாதிரி கோக்குமாக்கு வேலை எல்லாம் பண்ணாத. ஊராளுங்களை திருப்பி அனுப்பு. அப்புறமா என்ன வந்து ஆபீஸ்ல பாரு. சரிங்க. சேகரு தலைவர் பைபாஸ் வழியா போயிட்டார் போல் இருக்கு. நான் என்ன சொல்றீங்க? இங்க ஒரு ஊரே வெயிட் பண்ணிட்டு இருக்கேனா? அதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை இல்ல. நீ ஊர்க்காரங்களை சமாளிச்சு அனுப்பிடு. அண்ணன் ராத்திரி ஊட்டாட வர சொல்லிருக்காரு. வா பேசிக்கலாம். ஏய் சேகரு தலைவர் எப்பயா வருவாரு? டேய் எங்கடா இருக்கீங்க? ஏய் அங்க நிக்கிற பாரு ஓரங்கட்டு. சொல்லா. என்னடா இது? நம்ம கட்சி பேனர்னா? மக்கமல்ல. நான் ஊர்ல இல்லாத நேரம் பார்த்து முருகேசன் பேனர் வச்சுக்கிறான். அதுவும் என் பேர் போடாம வச்சுக்கிறான். நீங்க எல்லாம் புள்ளி இருந்தீங்களா? நோ முருகேசன் வைக்கலாம். அவன் புள்ள சேகர் வச்சான். எல்லா பேனரையும் கிழிடா. அவனை நைட்டுக்குள்ள சுழுக்கு எடுக்கிறேன். இவ்வளோ கஷ்டப்பட்டு இருக்குன்னா போச்சடா. சரி வெயிட் பண்ணாங்க விடு பார்த்துக்கலாம். மச்சி சரக்கு அடிக்கலாம். இன்னைக்கு அடிச்சே ஆகணுமா? ஒரு ஹாஃப் பாட்டில் பிளாக்ல பிடிச்சிட்டோம். டேய் ஆக்குறேன். உள்ள போய் பாரு. ஆள் இல்லடா வீடு பூட்டி இருக்கு. வாடா பாத்துலாம். எங்க போயிட போறான்? டேய் அந்த பக்கம் 2 பேர் போய் பாரு. நீ பின்னாடி போய் பாரு. அண்ணா நீ அந்த பக்கம் போன. அந்த வயக்காட்டு பக்கம் இருக்கானே பாரு. நான் நல்லா பார்த்தாச்சுண்ணா. அவன் இல்லைண்ணா. போயிருப்பான் அவன். எல்லாத்தையும் எடுத்து போட்டு ஓடுறான். எல்லாத்தையும் கொளுத்துறான். கொளுத்திடுவானே. போட. இன்னைக்கு தலைவரை வரவிடாம செஞ்சது இந்த செல்வா பையன். இனிமே உன்னை செல்வா வாழ விட மாட்டாங்க. அவனை பகிச்சுக்கிட்டு நீ இந்த ஊர்லயே இருக்க முடியாது. எங்கேயாவது போய் பழச்சுக்க. அவன் உயிரோட இருக்கிற வரைக்கும் உன்னை சும்மா விட மாட்டான். மச்சான் இதாண்டா அவன் சைடு வீடு. வண்டி நிற்குது பார்த்தியா? தள்ளி ஓர விட்டு. டேய் அடுத்துக்கு போயிடா. எப்படியோ இந்த வழியாக தான் மெயின் வீட்டுக்கு போவான். போட்டுடலாம். பயமா இருக்குடா. டேய் சரகாரா பயம் போயிடும்டா. இந்தா ஃபுல்லாக ஏற்று. டேய் வரானடா. டேய் வண்டானா? வண்டானடா? இல்லையா? ஏய் கொண்டெல்லாம் கொண்டு பாக்குறடி. நான் அப்படியே அடிச்சு கீழ்ச்சிடுவேன்டா. வட்டா கட்ட வெட்டுவில்ல. நான் தானே செல்வா. வெட்டா 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 வெட்டா
விடுறா. மட்ட நிதானமாக இருக்கும்போது என்ன வேணா பண்ணலாம். ஆனால் போயில் இருக்கும்போது நிதானமாக தான் இருக்கணும். நான் கொஞ்ச நேரம் பார்த்துக்கிறேன். அவன் தான் எழுப்பேன். எழுப்பிடா மறக்காம. பெட்ரா டேய் பெட்னாண்டா. டேய் ஏந்திரா. அணுகுண்டா. வரண்டே. அணுகுண்டா டேய். நானே ஓரமாக தூங்குறேன். நீ நான் நடுவோம். ஏய் மட்ட என்னடா ஆச்சு? ஏய் மட்ட உண்மையா போட்டியடா? நான் பண்ண நான் எப்படி போடுவேன்? நான் இல்லைடா. செல்வான சாரு ஹலோ, அப்படியா? எப்போ நடந்துச்சு? நான் சொல்லிடுறேன். அண்ணா, செல்வாவை சேகர் போட்டானா? போஸ்ட்மார்ட்டத்துக்காக பாடியை கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் வச்சுருக்காங்களாம். நல்ல செய்தி தான். ஓ அப்பா. எனக்கு டீ. சக்கரை போட்டுக்கொண்டா. டாக்டர் என்ன சொல்லியிருக்காரு? சுகர் மாத்திரை போட்டுக்கிறேன்டி. அண்ணா, உங்கள் ராசிக்கு கனவு நனவாகும் நாள்னு பேப்பரில் போட்டிருக்கேன். ஒரு பெரிய மலர் வளையமா ஆர்டர் பண்ணு. சரிண்ணே. அவனுக்கு போடுற முதல் மலர் வளையம் நம்மதாக தான் இருக்கணும். காலை ஏரிக்கார பக்கம் மோட்டர் போகலான்னு போனேன் சார். செல்வனை வெட்டி போட்டு ஓடிட்டு இருந்தான். அண்ணன் அப்படியே ரத்த வெள்ளத்தில் துடிச்சிட்டு இருந்தாரு. நான் தான் ஆம்புலன்ஸ்க்கு ஃபோன் பண்ணி இங்கே கூட சேர்த்தேன் சார். வெட்டினது யாரு? நம்ம முருகேச பையன் சார், சேகர். ஏய் உண்மையிலேயே சேகரா வெட்டினா? சார் சத்தியமாக சேகர் தான் சார் வெட்டினா. நான் பார்த்தேன் சார். சார் நில்லுங்க. அண்ணன் போட்டவன எப்ப சார் குடிப்பீங்க? குடிப்பையா? விசாரணை நடந்துட்டு இருக்குல்ல. சேகர் தான் பண்ணான்னு தெரிஞ்சிச்சுல அப்புறம் சார். நீங்க பிடிக்க வச்சுக்கோங்க, அவனை நான் போட்டுருவேன். ஏய் போலீஸ்க்கு முடிய கத்தி தூக்குறியா? இவனை பிடிச்சி வண்டியில ஏத்தியா? சார் அவனோ சார் ரெண்டு முட்டை எங்கள வரீங்க. நேரா ஆயிடும். ஒரேயா பிடிச்சி உள்ள போடுவா. போனே பிரச்சனை பண்ணாதீங்க. சரி வணக்கம். செல்வன் வெட்டானுங்கண்ணா. பாடி எங்க வச்சிருக்காங்க? உசுர் இருக்குண்ணே. மயக்கத்தில் இருக்காருன்னு டாக்டர் சொன்னாரு. என்கிட்ட அப்படித்தானே சொன்னாங்க. முருகா, என் செல்வாவை நீ காப்பாத்திட்டப்பா. சுகர் மாத்திரை எடு.
டாக்டர் அவருக்கு எப்படி இருக்கு இப்போ? பிரெயின் கன்ஃபியூஷன் வச்சு பார்க்கும்போது ஏதோ ஷார்ப் ஆப்ஜெக்டால அடிபட்ட மாதிரி இருக்கு. இப்போதைக்கு எதுவும் சொல்ல முடியாது. அவர் கோமா லெவல் கூட போக சான்ஸ் இருக்கு. வணக்கம் சார். யார் இதை பண்ணது? சேகர்னு சொல்றாங்க சார். சேகரா? 2 நாளைக்கு முன்னாடி முல்லை நகர் மெயின் ரோட்ல பேனர் வச்ச பையன் சார். உங்க கட்சி தான். ஓ அவனா? பல தடவை சொல்லிட்டேன், டே உங்களுக்குள்ள சண்டை போட்டுக்காதீங்கடா, கட்சிக்கு கெட்ட பேருன்னு. எவன் கேட்குறான்? நீங்கள் உங்கள் கடமையை செய்ய. எஸ் சார். கட்சி தலையிடாமல் நான் பார்த்துக்கிறேன். தேங்க்யூ சார். ஏதாவது உதவி வேணும்னா சொல்லுங்க. சரி சார். நேற்று நைட்டு சேகரமூர்த்தி எங்கே தான் சார் ரொம்ப நேரமாக உட்காந்து குச்சின்னு இருந்தாங்க. செல்வா வெட்டுறன் குத்துறன்னு கத்தின்னு இருந்தானுங்க. வேற எதுவும் தெரியாதா? தெரியாது சார். கிளம்பலாமா சார்? ஐயா பாட்டில் ஏதாவது கிடைச்சதா? ஐயா ஒரே சரக்கு மட்டும் கிடக்குதுங்க. கூடவே குறுத்து வெட்டுற அருவா ஒன்று கிடக்குதுங்க. சேகரை பத்தி ஏதாவது தகவல் கிடைச்சதா? சார்ஜே ஆள் அப்ஸ்காண்டுங்கய்யா. சேகர் கூட்டாளி யாரையாவது தூக்குனீங்களா? இல்லைங்கய்யா, உங்களை கேட்டு பண்ணலான்ட்டு இருந்தோம். அவனுங்க வீட்டை பூட்டிட்டு ஓடுற வரைக்கும் புடுங்கிட்டு இருப்பீங்களா? இன்னும் 1 மணி நேரத்தில் அவன் சம்மந்தப்பட்ட எல்லாரையும் வாரி போட்டு வரீங்க. இல்லைன்னா எல்லாருக்கும் மெமோ கொடுத்துருவேன். ஐயா சுபாராவ் எங்க இருக்கீங்க? ஐயா செல்வா கேஸ் விஷயமா விசாரிச்சுட்டு இருக்கீங்க. வெரி குட். என்ன ஸ்டேட்டஸ்? ஐயா சேகர்னு ஒருத்த மேல டவுட் இருக்குங்கய்யா. டவுட்டா கன்ஃபார்மா? கன்ஃபார்ம்யா. நேரடி சாட்சி இருக்குங்கய்யா. கன்ஃபார்ம்யா. குட். என்ன மோட்டிவ்? ஐயா உட்கட்சி சண்டையில 300 வருதுங்கய்யா. பேனர்ல பேர் போடலன்னு தகராறு ஆயிருக்குங்கய்யா. இந்த சேகர் யாருன்னா ஊர்ல கல்லி எப்ப பிடிப்பீங்க? ஐயா ஆள் அப்ஸ்காண்டியா 4 நாள்ல ரவுண்ட் அப் பண்ணுவோம். வெரி குட் வெரி குட். பெட்டாலியன்ல இருந்து ஆர்ம்டு போஸ்ட் ஒண்ணா எடுத்துங்க. சரிங்கய்யா. துப்பாக்கியில SLR ஒரு 5 எடுத்துக்கங்க. சரிங்க உதவியா இருக்குங்க. பீரிங்க வேணுமா? ஐயா ஊர்ல ஒரே பிரச்சனையா இருக்கு. மேல இடத்துல இருந்து இந்த கேள்வி மேல கேள்வி கேட்டு பிதுக்குறானுங்க. அக்கிஸ்ட புடியானா பேனருங்கிற கல்லுங்கிற. ஈவினிங்குள்ள நீ அவனை அரெஸ்ட் பண்ணல, உன் சட்டையை கட்டிடுவேன். வையா போன. ஐயா டிஎஸ்பி என்ன சொன்னாரு? ஃபைல வச்சுட்டு மூடிட்டு போக சொன்னார். போடா. சரிங்க ஐயா. மச்சான் நீ வீரன்டா. என்ன புதுசா? ஆமா சிங்கிள் நைட்ல செல்வா போட்டியடா. ஏய் சும்மாலாம் சொல்லாதடா. நான் எங்கடா போட்டவன? அவனை யார் போட்டிருப்பாங்களோ யாருக்கு தெரியும். இப்போ ஊருக்குள்ள போலாமா வேணாவா? நீ இவ்வளோலாம் போட்டு குழப்பிக்காதடா. 100 ரூபா கொட்டு 2 வாங்குறோம், நம்ம அடிக்கிறோம், சாவுல ஓரமா நின்று அழுகுறோம். ஓகே